எப்படி angular.js இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது node.js. ஸோ எதுக்கு node.jsன்னு பார்த்தீங்கன்னா node.jsல உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் npm அப்படின்றத வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா angular.js இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு node.js இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த பேக்கேஜ் தேவைப்படுதோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் வந்து டேரெக்டாக அந்த விண்டோஸ் இன்ஸ்டாலரில் அப்படியே டவுன்லோட் பண்ணி அதை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ node.js அந்த வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ node.js இன்ஸ்டால் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்காங்க. சிஎம்டி போட்டிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்காங்க. அதில் போய்ட்டு நீங்கள் npm அடிங்க. npm அடித்து நீங்கள் உங்களுக்கு நிறைய கமாண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக node.js இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, இப்போ npmோட வெர்ஷன் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது node.jsோட வெர்ஷன். ஸோ அதுக்கு இந்த கமாண்ட் அடிக்கணும் நீங்கள் npm --- வெர்ஷன் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா angular.js இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதுக்கு npm install -g @angular/cla அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது இன்ஸ்டால் ஆகும். angular.jsன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க், MVC பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும். இது கூகுள் டெவலப் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ இப்போ இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து angular.jsோட வெர்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை ஹெல்ப் எடுத்துக்கிறேன். ஸோ என்ஜின் அடித்தாலே உங்களுக்கு வந்துட்டு வரணும். அது பாருங்க angular.js வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு நமக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஈகோலனில் போயிட்டு என்னோடய ஃபோல்டரில் ஒரு நியூ angular.js ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கமாண்ட் வந்து ng ஸ்பேஸ் நியூ, அதாவது நியூன்றது நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்டோட நேம் சாம்பிள்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன கேட்குன்னா ரவுட்டிங் க்ரியேட் பண்ணுமான்னு கேட்குது. நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். ரவுட்டிங்கிறது ஒரு சின்ன ஃபைல். அதில் வந்து நம்ம போக போக இதை வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரவுட்டிங்கிறது எங்கெல்லாம் நம்ம மூவ் பண்ணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் கொண்ட ஒரு ஃபைல். ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் வேணுமா, SCS வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குது. நம்ம சிஎஸ்எஸில் என்ட்ரு அடிச்சிடலாம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நிறையா ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணும் உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்ன்றதுனால. ஸோ லைப்ரரி ஃபைல்ஸ் நிறையா எல்லாமே இன்பில்ட்டாக உங்களுக்கு இந்த சாம்பிள்னு ஒரு ஃபோல்டர் ஈக்குவலில் இந்த ஆடான் நம்ம போட்டிருக்கோம். அந்த ஆடான்குள்ளே சாம்பிள்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ புதுசாக ஒரு angular.js இப்போ நம்ம அதை ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சாம்பிள்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இப்போ க்ரியேட் ஆகிருக்க ஃபைல்ஸ் தான். ஸோ இப்போ இது க்ரியேட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள், க்ரியேட்டாக வந்துடும். ஓகே, ஸோ இது ஒன்ஸ் க்ரியேட் ஆன பிறகு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ng serve கமாண்ட் இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணலாம். ஸோ இதை க்ரியேட் ஆகி முடிக்கட்டும். ஸோ இப்போ இதில் ng இப்போ நம்ம வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கணும். cd சாம்பிள்னு போயிட்டு அதுக்கப்புறம் ng serve --- ஓப்பன் கொடுக்கலாம். இல்லை npm start அந்த கமாண்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ng serve ஸ்பேஸ் -o கொடுத்துக்கலாம். இல்லைனா npm start கொடுக்கலாம். இல்லைனா அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த கமாண்ட் கொடுத்தும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நேராக உங்களுக்கு ப்ரௌசரில் ஒரு போர்ட் நம்பரோட லோக்கல் ஹோஸ்ட் ஓப்பன் ஆகும். அதில் அந்த வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது எப்படி நம்ம ஒரு node.js மூலமாக angular இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுன்றதை பார்த்தோம். அடுத்தடுத்து நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தேங்க்யூ.